தமிழ்நாடு முழுவதும் சித்திரை திருநாள் கோலாகலம். காலையிலேயே கோவில்களில் குவிந்த பக்தர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனித்துறை உருவாக்குவோம் என பாஜக வாக்குறுதி. தமிழ் புத்தாண்டை ஒட்டி பிரதமர் மோடி வாழ்த்து. மகிழ்ச்சி, வெற்றி மற்றும் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த ஆண்டை வேண்டுவதாக பதிவு. வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களில் திமுக தலைவர் ஸ்டாலின் இன்று பிரச்சாரம். முன் ஏற்பாட்டு பணிகள் தீவிரம். திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க சென்னை வரும் ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஏப்ரல் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் சென்னையில் பரப்புரை செய்ய உள்ளதாக தகவல். தேனி மற்றும் மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரச்சாரம். என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து சூளுரை. சாமியை காப்பாற்ற வரும் கூட்டம் பூமியை காப்பாற்ற வருவது இல்லை என திருச்சுழி பரப்புரையில் சீமான் பேட்டி. மதத்தை காப்பாற்ற பெரும் கூட்டம் அலைவதாகவும் மனிதநேயத்தை காப்பாற்ற ஒருவரும் வருவதில்லை என்றும் காட்டம். அவிநாசி, பெருமாநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தவேக தலைவர் விஜய் இன்று பிரச்சாரம். விஜய் செல்லும் சாலை மற்றும் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பகுதிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்க ட்ரோன் மூலம் கண்காணிப்பு. தேர்தல் ஆணையம் திட்டம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1280 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,13,760 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவிடம் 3 மாதங்களுக்கு தேவையான 200 மில்லியன் டன் நிலக்கரி கையிருப்பில் உள்ளது. மத்திய நிலக்கரி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி தகவல். அமெரிக்கா, ஈரான் இடையே வியாழக்கிழமை மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்க உள்ளதாக தகவல். 2 நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு. சூடானில் சுமார் 3 கோடி மக்கள் கடும் உணவு பஞ்சத்தால் தவிப்பு. இலை தழைகளை உண்டு உயிர் வாழும் அவலம். ஐபிஎல் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை. ஈரானி வீரர்களும் தீவிர பயிற்சி.